ஆண்டவா எஸ்அப்பா அல்லா கடவுளே பெட்டி மாதிரி தாயே சொல்லுமா எங்கம்மா வந்திருக்கோம். தற்கொலை கிளை பண்ணிக்காத பாலா. சீரியஸ்லி நீ அந்த வீடியோ போடுற காரணம் நம்ம ஆறுபடையப்பன் தான். நம்ம ஆறுபடையப்பன் இவ்வளோ குப்பையை போட்டிங்க அப்படின்னா எல்லாகாட்டியுமே நான் கொலைப்பட போகிறது கிடையாது. கிட்டத்தட்ட நான் ஆசைப்பட்டது தாங்க. அந்த கடவுள் வக்க என் மனசுல இருந்து சொல்ல காரணம் அந்த நான் முளைச்சா நமக்கு சொல்ல எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது கஷ்டப்படுற ஏழை மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா கண்டிப்பாக ரொம்ப மன நிறைவாக மன நிம்மதியாக கிளம்புறேன். ஆறுபடையப்பனோட சன்னிதானத்தில் வந்து சொல்கிறேன். சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இப்போ நாம எங்க வந்திருக்கோம்னா சொல்லுமா எங்கம்மா வந்திருக்கோம். எங்க? திருச்செந்தூர். ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோங்க. இன்னும் நட திறக்கலையாம். இதுதான் மெயில் நுழைவாயில். உள்ளே போக போகிறோம். உள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஒரு முக்கியமான மிஷினை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நாம் இப்போ உள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஒரு அண்டர்கவர் சம்பவ இடத்தை நெருங்கியாச்சு மக்களே, நெருங்கியாச்சு. அரசிங்க பாரு இங்கே சரி 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 கட்டியாச்சு. இங்கே அரசிங்க பாரு சூப்பராக கிடச்சிடும். ஹாய் ஹலோ வெல்கம். நானும் சொல்கிறோம் பேன். என்ன மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க நம்புறேன். எஸ், நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நம்ம ஆறுபடையப்பன் முருகன் சன்னிதானத்துக்கு தான் வந்திருக்கோம். திருச்செந்தூருக்கு வந்திருக்கோம். எஸ், ஏன் இந்த மொட்டை, எதற்கு இந்த மொட்டை ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். உங்களுக்கு ஷாக்காக கூட இருக்கலாம். டிவிகே விஜய் சிஎம்ஆருக்கான மொட்டை தாங்க இது. எஸ், எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 4 மணி ஒரு மிராக்கல் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நான் போடாத வீடியோவே இல்லை. நீங்கள் போய் பார்க்கலாம். எதுவுமே வைரல் ஆகலை, வியூவும் போகலை. பட் அதை பற்றி நான் கவலைப்படல. பட் ஆனால் என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு பின்னாடி கடவுள் வாக்கு இருந்துச்சு. ஆக்சுவலாக இதை வந்து ரிசர்ச்னு சொல்லலாம். நான் படித்த படிப்புக்கு முன்னாடி சொல்லும்போது ரிசர்ச்னு சொன்னாலுமே அதை தாண்டின ஒரு சக்தி இருக்குல்ல, அந்த சக்தி தான் இந்த கடவுள் வாக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ அவமானங்கள், அவ்வளோ வசதிகள். எப்படின்னா காலையில் ஈரங்க தண்ணி குடித்தாலும் டிவிக்கு ஜெயிக்காது. தற்கொலை கிளை பண்ணிக்காத பாலா. டிவிக்கு தோற்று போச்சுன்னா தப்பான நேரத்துலாம் வளர்த்துக்கடா, பொண்டாட்டி பிள்ளைலாம் வச்சிருக்க, நிறைய பிளா பிளா பிளா. என் பொண்ணுலாம் என்னங்க பாவம் பண்ணுச்சு, அதெல்லாம் திட்டி கமெண்ட் போட்டிங்க இல்லையா? சீரியஸாக அந்த மிராக்கல் நடந்ததுக்கப்புறம் வேண்டிக்கிட்டேங்க, டிவியை ஜெயிக்கணும், தளபதி சிஎம் ஆகணும். ஆனால் ஆறுபடையப்பா உன் இடத்துக்கு நான் வருவேன், உன் சன்னிதானம் முன்னாடி இந்த வீடியோ போடுவேன்னு வேண்டிக்கிட்டேன். சீரியஸ்லி நீ அந்த வீடியோ போடுற காரணம் நம்ம ஆறுபடையப்பன் தான். அந்த கடவுள் வாக்கு தான் நான் எடுத்த ரிசர்ச். என்னதான் ரிசர்ச் பண்ணாலும், எவ்வளோதான் பாசிட்டிவ் தாட் இருந்தாலும் நம்ம சுற்றி அந்த நெகட்டிவ் தாட்ஸில் போட்டு நம்ம பின்னி பழஞ்சு நம்மளுக்கு கிட்டத்தட்ட அந்த எண்ணத்தோட எண்டியை கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போகும்போது கூட நான் நினச்சதில்ல, இது ஒரே விஷயந்தான். நான் சொன்னது இதே தான். நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி மனசாட்சியோட நேர்மையாக உங்கள் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், உங்கள் குழந்தைங்க மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்காம இந்த தமிழ்நாட்டில் கடைக்கோடியில் இருக்க ஒரு தமிழனோட குடும்பமும் குழந்தையும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்கன்னு நினச்சி ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட நான் கணிச்சது அப்படியே மிஸ் ஆகாமல் வந்துருந்துச்சு. அந்த மிஸ் ஆகாமல் வந்தது தான் இந்த மொட்டைக்கு காரணம். எஸ், நான் 140+ தாவேக்கா அடிக்குன்னு சொன்னேன். நேற்று வந்து 144 அடிச்சிச்சு கூட்டணியோடு சேர்த்து. அதுவும் மே 4 எலெக்ஷன் முடிஞ்சு நமக்கு பெருந்தன்மை இல்லை, பெரும்பான்மை இல்லை. ஸோ
ஸோ அப்போ கூட நிறைய பேர் கலாச்சாங்க, தனிப்பெருமே இல்லை, அதெல்லாம் ஊற்றிக்க நீடிக்காது அப்படின்னு. அடுத்த நாள் கூட நான் சொன்னேன், டிஎம்கே கூட்டணி உருவாங்க பாருங்க பஸ்ஸு, நான் சொன்ன கணக்கு மிஸ்ஸே ஆகாதுன்னு சொல்லிங்க. நிறைய பேர் வந்து அந்த ரத்தனன்றதெல்லாம் ஜோசியர், அவர் தான் விஜய் பின்னாடி இருந்து பக்கவளமாக இருக்காங்க. சத்தியமா அவங்களாம் நம்ம வீடியோ பார்த்தாங்களாடி, ரத்தனுக்கு முன்னாடியே ஒருத்தன் சொல்லியிருக்காண்டா அப்படின்னு நம்ம வீடியோ வைரல் ஆகும். எஸ், இப்போ வரைய வீடியோ வைரல் ஆகல, நான் வியூஸ்க்காக போடல. ஏன்னா நம்மை சார்ந்த மக்கள் பாசிட்டிவ் எண்ணங்களோடு இருக்கும். கிட்டத்தட்ட என்னை சார்ந்து நான் ஒரு 1,00,000 பேரையாச்சும் கன்வெர்ட் பண்ணியிருப்பேன் டிவிகே மேலே நம்பிக்கை ஓட்டு போட வைக்கிறதுக்கு. காரணம், இந்த டிவிகேவை நம்பினது அடித்தட்டு மக்கள், சாமானிய மக்கள், உழைக்கிற வர்க்கம். அந்த உழைக்கிற வர்க்கம் போட்ட ஓட்டு தான் இன்னைக்கு டிவிகே ஜெயிச்சிருக்கு, விஜய் சிஎம் ஆகுது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜிக்கல் வந்து இவங்க ஏற்றுக்கவே இல்லைங்க. சாதாரண என்னையவே என் குடும்பத்தை இவ்வளோ கேடாமல் பேசுகிறாங்க. அப்போ அந்த ஆள் அவ்வளோ பேசும்போது கேட்குற மக்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடா ஒருத்தன் போராடிக்கிட்டே இருக்கான், அவனை போட்டு இப்படி நசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தோணுமா இல்லையா? நான் படித்து சொன்னேன், சீமானெல்லாம் சொன்னேன், சாட்டை என்னை வந்து அடைக்க வைங்கன்னு, இருக்கிற ஓட்டும் போயிடும். கேட்கவே இல்லை. மற்ற கட்சிகளை வச்சு நான் பேசவே மாட்டேன். ஏன் தெரியுமா? அவன் வந்து ரொம்ப வந்து என் பொண்ணெல்லாம் திட்டுறாங்க, என் பொண்ணு என்னங்க போகும் எல்லாம் மிரட்டுறாங்க, பாவியா இருக்கியா மிரட்டுறீங்க அப்படிலாம் தோணும். பட் நான் அப்போல்லாம் எப்பயும் வேண்டிக்கிறது தாங்க, ஆண்டவா எஸ்அப்பா அல்லா கடவுளே கட்டி மாதிரி தாயே, எல்லாரும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எனக்கு அதை தாங்குற மனபலத்தை மட்டும் கொடு, உழைக்கிற உடல் பலத்தை மட்டும் கொடுன்னு தான் வேண்டிக்குவேன். சீரியஸ்லி இந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்குது அத்தனை கடவுள்களோட அந்த கடவுள் வாக்கு தான். நான் எங்கெல்லாம் யார்ட்டெல்லாம் போய் கேட்கும்போது கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க மனசு வந்து கொட்டுனாங்களே, நீ போய் தாராளமாக அந்த வீடியோலாம் பார்க்கலாம், அந்த வீடியோக்கெல்லாம் இனிமே வைரலாகும், லாகாட்டியுமே நான் கொலைப்பட போகிறது கிடையாது. நான் இந்த சன்னிதானத்தில் இன்னைக்கு உட்காந்து ஆண்டவர் முன்னாடி, அந்த ஆண்டவன் 6 படையப்ப முன்னாடி சொல்கிறேன், தயவு செஞ்சு நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோங்க, அடுத்தவங்க குடும்பத்தை தப்பாக பேசாதீங்க. ஏன்னா நான் இப்போ கூட என் குடும்பத்தை தப்பாக பேசணும், என்னை தப்பாக பேசணும், நல்லா இருக்கணும்னு வேண்டிகிட்டு இருக்கனால தான் இந்த செயல் கூட எனக்கு வெற்றியாக அமைஞ்சிருக்கு. என்னை கூட முருகனை பார்க்க முடியாதுன்னு நினச்சி அவ்வளோ சீக்கிரம் வந்தோம். பட் ஆனால் ஒரு பயங்கர போராட்டத்துக்கு அப்புறம் சூப்பராக பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு அமைஞ்சிருக்கு. ஆனால் எதுனாலும் பொறுமையாக நடக்கும். கிட்டத்தட்ட நான் ஆசைப்பட்டது தாங்க, நேர்மையான போலீஸ், லஞ்சம் வாங்காத ஆஃபீஸர்ஸ், மரியாதை தர்ற அரசு மருத்துவர், இதுக்கு நல்ல தலைமை வேணும். அதான் அந்த மிராக்கள் எப்படி நடந்துச்சு அப்படின்றது நீங்கள் வீடியோவில் போய் பாருங்கள். தேர்தலுக்கு முன்னே நல்லா முன்னாடி போட்டிருப்பேன், ஒரு சுயேட்சை எம்எல்ஏ எடப்பாடியில் எப்படி செலக்ட் பண்ணார் அப்படின்றதையும். அதுக்கப்புறம் நான் அதுவரை டிவிகே ஜெயிக்கும், விஜய் சிஎம் ஆவாக சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அந்த செகண்ட் அடித்து சொல்லியிருக்கேன், விஜய் தான் அடுத்து சிஎம் அப்படின்னு. அதுக்கு பின்னாடி கதைகள் எல்லாமே வரிசையாக என்னுடைய டைமில் இருக்குது, நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். பட் நான் ஒரே ஒரு சின்ன சொல்கிறேன், இந்த சன்னிதானத்தை 6 படையப்பனோட சன்னிதானத்தில் வந்து சொல்கிறேன், நல்ல எண்ணங்களை விதைங்க, அன்பை மட்டுமே விதைங்க. நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப வரும். நீங்கள் வெறுப்பை விதைச்சிக்கிட்டே இருந்தீங்க, அதனால தான் மாற்றுக் கட்சிகள் இந்த தேர்தலில் தோற்று போனாங்க, பயங்கரமான துரோகத்தை அனுபவிச்சாங்க. அன்பை மட்டுமே விதைச்சாப்பில் நம்ம தளபதி, அதுக்கேற்ற அறுவடையை இங்கே பேரன்பா எல்லா கட்சியிலுமே இது பண்ணாங்க. கிட்டத்தட்ட திருமாலாம் அதை ஃப்ளோர் டெஸ்ட்டில் பேக் அடிச்சிருவார், இவர் பின்னாடி சொல்லும்போது நான் சொன்னேன் ஸ்ட்ராங்காக, கண்டிப்பாக சான்ஸே கிடையாது அப்படின்னு. திரும்ப சொல்கிறது கையை தூக்கி சொல்லும்போதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அசால்ட்டாக 150க்கு மேலே இருந்துச்சு. யாரா இது அப்படின்னு உங்களுக்கு தோணும். நான் ரத்தன் ஒருத்தர் தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. பட் நான் ரத்தனுக்கெல்லாம் முன்னாடியே டிவிக்கே தற்போது முதல் வீடியோ போட்டவே சொன்னேன், அந்த மனுஷன் ஒரு நல்ல ரூட்டில் நல்ல எண்ணங்களோட போயிட்டுருக்காரு, அவர் நேர்மையாக போனால் அவருக்கு உங்களால் தோல்வி வந்துடக்கூடாதா தம்பியெல்லாம், ஸோ தற்போதுத்தனம் பண்ணாதீங்க, ஒழுக்கமாக இருங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் விஜய் தான் அடுத்து சிஎம் அப்படின்றத. ஏன் 2 மாதம் முன்னாடியும் சொல்லியிருப்பேன், 1.5 மாதம் முன்னாடி சொல்லியிருப்பேன், 1 மாதம் தேர்தலுக்கு முன்னாடியும் சொல்லியிருப்பேன், தேர்தலுக்கு பின்னாடியும் சொல்லியிருப்பேன், ரிசல்ட்டுக்கு அப்புறமும் சொல்லியிருப்பேன். இப்போ சிஎம் ஆனதுக்கப்புறமும் சொல்கிறேன், அடுத்த சிஎம்மும் அவர் தான். நீங்கள் உங்கள் விருப்ப விதைக்கிற அரசியலை விட்டுட்டு அந்த விதைக்காமல் இருந்தீங்கன்னா, உங்கள் ஈகோ இறக்கி வைக்காமல் இருந்தீங்கன்னா, சீரியஸ்லி அந்த மனுஷன் தன்னோட ஈகோ இறக்கி வச்சுனா எனக்கு எவ்வளோ கெட்ட வார்த்தைகளை கமெண்ட் வந்தாலும் எப்படி ஆர்ட் ரிப்ளை பண்ணணும், அதே மாதிரி ஜெயிச்சதுக்கப்புறம் கூட அத்தனை தலைவர்களோட வீட்டுக்கும் தானே தேடி போய் மரியாதை செலுத்தினா இருக்குங்களா, அதுதான் நான் அவரை சப்போர்ட் பண்ண காரணம். அந்த கடவுள் வக்கை என் மனசுலேருந்து சொல்ல காரணம், அந்த கணிப்பு அப்படியே பழிச்சதுக்கான காரணம். சீரியஸ்லி என் லைஃப்பில் இந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்கேன், நிறையா நடந்திருக்கு. ஆனால் முதல் முறையாக நான் திரும்ப திரும்ப அடித்து ஆணித்தரமாக சொல்லி கடைசி டெட்லைன் வரைக்கும் கூட என்னை வந்து உசு பேச்சு, அப்போ கூட ஸ்ட்ராங்காக விஜய் தாங்க சிஎம் நில்லுங்க அப்படின்னு சொன்னேன். இதை பார்க்குற எத்தனை பேருக்கும் ஞாபகம் இருக்கும்? கண்டிப்பாக என் தங்கச்சி, அக்காங்க, அண்ணங்க, தம்பிங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் ஞாபகம் இருக்கும். ஏன் நல்ல க்ளோஸாக போவாங்க எத்தனையோ பேர் தங்களோட கட்சிகளுக்காக என்ன அப்யூஸ் பண்ணி இப்போ வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, இவன்ட்ட எப்போ மூஞ்சி கொடுத்து பேசலாம் அப்படின்னு. நானும் பல போஸ்ட் போட்டேன், இப்போயும் சொல்கிறேன், நீங்கள் தாராளமாக என்கிட்ட பேசலாம், நான் அதே பாலாவாக திரும்பவும் உங்கள்கிட்ட பேசுவேன். என்னால் அதை மறக்க முடியாது, நீங்கள் பேசின வார்த்தையில் மறக்க முடியாது. ஆனால் மன்னிச்சிட்டேன், அப்பயே மன்னிச்சிட்டேன். ஏன்னா
வாழ்றது ஒரு வாழ்க்கைங்க. அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக ஜாலியாக ஹாப்பியாக நேர்மையாக ஒழுக்கமாக வாழணும், அவ்வளோதான். இங்கே சாமானியன் நல்லா இருக்கணுங்க, உழைக்கிற சாமானியன் நல்லா இருக்கணும், அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். நீங்கள் ஒன்று அவனுக்கு கோடிட்டே கொட்டி விடுக்கலாம், உழைச்சிட்டு வர்றான்ல. இங்கே நாம் உழைச்சாதான் நமக்கு சோறுன்றது அரசியல், ஓகேவா? ஆனால் அது கிடையாது அரசியல். நாம் உழைச்சாதான் நமக்கு சோறு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த உழைச்ச சோறை நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கணும் தெரியுமா? அதுதான் அவனுக்கான அரசியல். அவன் அதை தான் ஆசைப்படுறான். அவன் கூட கோடி கோடியால் ஆசைப்படல, இலவச பஸ் இதெல்லாம் ஆசைப்படல, இலவசங்களே ஆசைப்படல. அவன் ஆசைப்படுறதுனா தான் செய்கிற தொழில நிம்மதியாக நேர்மையாக பண்ணால் போதும். அதில் எந்த அடாவடியும் இருக்க வேணாம். நிம்மதியாக நேர்மையாக கிடைக்கிற பணத்தை நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கினா நிம்மதியாக தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்டவனுக்கு நீங்கள் துரோகமோ வெறுப்பையோ விதைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை விட பயங்கரமாக பல மடங்காக திருப்பி தருவான், ஓட்டு ரூபமாக கூட. அவனெல்லாம் அதிகமாக அடாவடியெல்லாம் பேச முடியாதுங்க. அவனை காட்டுற அந்த ஒரு புரட்சி இதுதான். இந்த தேர்தல் அறிவு புரட்சி. கிட்டத்தட்ட எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் சிஎம் ஆகிற அந்த செகண்ட் வரைக்கும் கூட அமைதியாக இருந்தான் பார்த்தீங்களா? இது அமைதி புரட்சியும் கூட. ஏன்னா அவன் எங்கேயுமே தன்னோட இதில் தடம் புரலை. தன்னோட விஜய்க்காக, தன்னோட தம்பிக்காக, அண்ணனுக்காக அவன் காத்திருந்தாங்க. அதுதான் உண்மையான அரசியல். அந்த அரசியல் நிலைக்கும், நீடிச்சு நிலைக்கும். நீங்கள் இறங்கி வந்தாலும் வராட்டியும். ஆனால் நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா 2031 தேர்தல் பயங்கர போட்டியாக இருக்கும், பயங்கர என்ன சொல்கிறது, காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். பரவாயில்லப்பா, இதான் இவ்வளோ பண்ணிக்கலாம்ப்பா, செய்யலாம்ப்பா அப்படின்ற ஒரு தாட்டம். என்னோட நோக்கம் டிவிக்கே மட்டும் செய்யணும், டிவிக்கு 108 தொகுதியில் மட்டுமே எம்எல்ஏ வேலை செய்யணும், அந்த 108 தொகுதி மக்களுமே பெரிய லெவலில் வரணும்னு ஆசை கிடையாது. 234 தொகுதியிலும் 234 எம்எல்ஏக்களுமே அந்த தொகுதிக்காக மக்களுக்காக வேலை செய்யணும், அந்த தொகுதி அந்த மக்களை மேம்படுத்தணும், அவங்களோட வாழ்க்கை தரம் உயரணும், கல்வி மருத்துவம்னு அவங்க தன்னிறைவு அடையணும். அது கஷ்டப்படுற ஏழை மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்காக உழைக்கிற ஏழை மக்களை, சாமானிய மக்களை மதிக்கலை அப்படின்னா உங்கள் கையில் இருக்க பணம் இங்கே இருக்க இந்த மண்ணுக்கு சமம். ஸோ தயவு செஞ்சு எல்லாரையுமே சமமாக முடியுங்க. இந்த உலகம் எல்லாருக்குமானது. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ 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 அன்பை மட்டுமே விதைங்க. ஆறுபடையப்பேன், நம்ம ஆறுபடையப்பேன் உங்களுக்கு பேரன்பை அறுவடை பண்ணுறதுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. இந்த நேரத்தில் ஆண்டவா, ஏசப்பா, அல்லா, என் குலதெய்வம், பெட்டி மாதிரி தாயே, ஆறுபடையப்படும் உலகத்தில் அத்தனை கடவுளும், குறிப்பாக நான் இந்த ஒரு வருஷத்தை சந்தித்த மனித கடவுள்கள் அத்தனை பேருக்கு நேர்மையாக நான் வீடியோ கேட்டப்போ கூச்சப்படாமல் நீ எடு தம்பி அப்படின்னு பேசின அத்தனை மனித கடவுளுக்கும், உழைக்கும் கடவுளுக்குமே நான் இந்த வீடியோ சமர்ப்பிக்கிறேன். இந்த வெற்றி டிவிக்கு விஜய்க்கான வெற்றியோ, டிவி விஜயை சார்ந்த ஃபேன்ஸுகளுக்கான வெற்றியோ கிடையாது. அந்த உழைக்கும் வர்க்கத்துக்கான வெற்றி, மனசாட்சியோட ஒரு நேர்மையாக ஓட்டு போட்ட அந்த நேர்மையான மக்களுக்கான வெற்றி. இதுதான் நேர்மையான மக்களாட்சி. நான் விஜய்கிட்ட வேண்டிக்கிற ஒன்று மொட்டை வெடிக்கும் போது, விஜய் சிஎம் ஆகணும், சிஎம் ஆகி தன்னோட நேர்மையை கடைபிடிக்கணும், எந்த கட்டத்திலையும் தன்னோட நேர்மையிலேருந்து வலுவாமல் இருக்கணும். ஏன்னா கரூரில் 41 பேர் இறந்த அந்த ஆன்மாக்களோட ஆத்மாவும், கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக சிந்துஜன்ற ஒரு பொண்ணு கூட அந்த ஒரு பேப்பர் கூப்பிடுங்க, அந்த கூப்பன் கொடுக்காம அநியாயமாக தற்கொலை பண்ணிச்சுல, அந்த பொண்ணோட ஆன்மாலாம் இளைப்பாறுனா அவங்க குடும்பம் நிம்மதியாக இருக்கணும். அந்த குடும்பம்லாம் நிம்மதியாக இருக்கணும்னா ஒரு நேர்மையான அரசியல் வேணும். தயவு செஞ்சு அரசியல் பண்ணாதீங்க. ஒரு நேர்மையான ஒருத்தர் வந்திருக்கோம், அவனை தட்டி கொடுங்க. சொல்லி முடிச்சுக்கிறேன், கிளம்பணும், வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செகண்ட் வரைக்கும் எங்கள் ஃபேமிலிக்கு தெரியாது எதுக்காக நான் மொட்டை போட கூட்டி வந்தேன் அப்படின்றது. இப்போ கூட எங்கள் ஒய்ஃப்கிட்ட தான் கேட்டேன், எங்கள் அம்மாட்ட கேட்டேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து தெரியலை, ஒருவேளை அதுக்காகவா இதுக்காகவான்னாங்க. என் ஒய்ஃபு யோசிச்சாங்க, விஜய்க்காகவா அப்படின்னாங்க. ஏன்னா என் ஃபேமிலியில் அரசியல் என்னன்னு தெரியாதுங்க. ஆனால் நான் இந்த வாழ்க்கையில் 16 வருஷ வாழ்க்கையில் அத்தனை அரசியலையும் பார்த்துட்டு வந்துட்டேன். அது அத்தனையுமே எனக்குள்ளே இறங்கி இப்படிலாம் சொல்ல வச்சுட்டு, பேச வச்சுச்சு. என்னோட உண்மையான நேர்மையான அந்த மனசாட்சியுள்ள இந்த மக்களாட்சிக்கு விதை போடணும்னு தோணுச்சு. அதுதான் அந்த 1.5 வருஷமாக பண்ணேன், வீடியோ மூலமாக பண்ணேன், மக்கள் மூலமாக பண்ணேன், நேர்மையாக பண்ணேன். அந்த நேர்மைக்கு கிடைச்ச வெற்றி தான் இந்த நேர்மையான மக்களாட்சி. இது அத்தனை கோடி மக்களுக்குமே சமர்ப்பணம். அத்தனை கோடி மக்களும் நிம்மதியாக வாழ்வீங்கன்னு நம்புகிறேன். வாழணும். அது இந்த கடவுள் கையிலையும், உங்கள் மனசில் நேர்மை அப்படின்ற கடவுள் கையிலையும் தான் இருக்குது. ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப மன நிறைவாக, மன நிம்மதியாக கிளம்புறேன். நீங்கள் யோசிக்கலாம், ஒரு படித்த பையன் போய் டிவிக்கு கட்சிக்காகலாம் ஓட்ட போட்டு காணவேன்னு யோசிக்கலாம். ஆனால் இது கடவுளுக்கும் மீறின ஒரு விஷயம், பல கடவுள்களால் உருவான ஒரு விஷயம். இங்கே மனித பிறவி நேர்மையை தாண்டின, ஒழுக்கத்தை தாண்டின ஒரு வாழ்க்கை எதுவுமே கிடையாது. ஸோ கடவுள் நீ என்று உணரு அப்படின்னு ஒரு கோட் இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் கடவுள்னு உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக யார் மேலேயும் வெறுப்பை விதைக்க மாட்டீங்க, வெறுப்பு அரசியலை விதைக்க மாட்டீங்க.
கண்டிப்பாக அன்பை மட்டும்தான் விதைப்பீங்க. உங்களுக்கு இந்த கடவுள் அத்தனை பேருமே கண்டிப்பாக பேரன்பை அறுவடை பண்ணுறதுக்கு உதவியாக இருப்பாங்க. அறுவடை பண்ணுவீங்கன்னு சொல்லி உலகத்தில் அத்தனை பேரும் நல்லா நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழணும்னு அறுவடைப்பண்லேருந்து எல்லா கடவுளும் வேண்டிக்கிட்டு இத்துடன் விடைபெறுகிறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். அன்பை மட்டும் விதைப்போம், பேரன்பையே அறுவடை செய்வோம். பப்பாய். சே, குட்டி குட்டி குழந்தைங்களாம் சூப்பராக ஆடுறாங்கங்க பரதநாட்டியம். அருமையாக இருக்குங்க. ஒரு வழியாக பீச்சில் செம்ம ஆட்டம் போட்டு மொட்டையை அடிச்சுட்டு வெளியே நின்று முருகப்பெருமானை கும்பிட்டு கிளம்பியாச்சுங்க. திவ்ய தரிசனம். வெயில் பயங்கரமாக இருக்குங்க. அதான் தெள்ளத்துலேயோ போட்டிருக்கு, குப்பையை குப்பை தொட்டியில் போடுவோம்னு. அவ்வளோ குப்பை தொட்டியும் இருக்குது. அதை கொஞ்ச நேரம் கையில் வச்சுருக்க மாட்டிங்களா? 100 தரிசனத்துலேயே அவ்வளவு வாட்டர் கேன்ஸ் குப்பைகள். எப்பா, கோயிலுக்கு எதுக்கு வர்றோம்? கடவுளோட அருள் கிடைக்கிறதுக்கு. இவ்வளோ குப்பையை போட்டிங்க அப்படின்னா அவங்க மனசு எந்தளவு குப்பையாக இருக்குன்னு வச்சு பாருங்களா. தயவு செஞ்சு குப்பை தொட்டியில் போடுங்க. எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சத்தமா சொல்லு. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஆமாம், சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. ஓகே, ஆமாம். டைகர் கா ஹுக்கும்.